கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. ஞான யோகம். ஞானம்னா அறிவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடவுள்ங்கிற ஒரு விஷயத்த நம்மகிட்ட இருக்கிற அறிவு அப்படிங்கிற ஒரு உணர்வு மூலமாக, அறிவுங்கிற ஒரு திறன் மூலமாக அடைய முயற்சி பண்றதுதான் ஞான யோகம். தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளாரையுமே இருக்கிறது. இந்த தேடல்ங்கிற ஒரு உணர்வை மெல்ல மெல்ல அதிகப்படுத்தி சரியான விஷயத்தை நோக்கி அதை திருப்பி விட்டோம்னா அது ஞான யோகமாக மாறி போகுது. கடவுள்ங்கிறது யாரு, அவர் எப்படி இருப்பாரு, இந்த உலகம் எப்படி உருவானது, இந்த மாதிரி கேள்விகளை யார் ஒருத்தர் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாரோ அவர் ஞான யோகத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இந்த உலகம் எப்படி உருவானுச்சு, நான் எப்படி பிறந்தேன், நான் ஏன் பிறந்திருக்கேன், நான் என்ன செய்ய போறேன், இந்த வாழ்க்கையில என்ன செய்யறதுக்காக நான் பிறந்திருக்கேன், என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணை மூடி உட்கார்ந்து தனக்குள்ளாரையே கேள்வி கேட்டு அதற்கு விடை தேட முயற்சி பண்றவர் ஒரு ஞான யோகி. இது மாதிரி அவரு தேட முயற்சி பண்ணும் பொழுது மெல்ல மெல்ல அவருடைய வாழ்க்கையில அவர் பல விஷயங்களை பத்தி புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்ப ஒரு 4 விதமான படிகளை அவர் மெல்லமா கடந்து கடைசியா கடவுளோட ஒன்னா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுறார். அது என்னென்ன படிகள்? யார் ஒருத்தர் தன்னைத்தானே யாருன்னு கேட்டுக்கிற அந்த ஆத்ம விசாரத்துல ஈடுபடுறாரோ அவரு மெல்ல மெல்ல உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் உற்று நோக்க ஆரம்பிக்கும். அப்படி உற்று நோக்கி பார்க்கும் பொழுது எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு சரியாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதைதான் விவேகம்னு சொல்றோம். இப்ப ஞான யோகத்தினுடைய முதல் படி விவேகம். சரி எது தவறு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஞான யோகத்தோட 2வது படி அவருக்கு அந்த விவேகத்தை சரியாக பயன்படுத்துறது. தன்னுடைய லட்சியம் என்ன, இந்த லட்சியத்துக்கு எது சரியோ அதை மட்டும் செய்யறது, எது தேவையில்லையோ அவற்றை எல்லாத்தையும் மன உறுதியோடு ஒதுக்கி தள்ளுறது. இதுக்கு பேரு வைராக்கியம். விவேகம் உடையவராகவும் வைராக்கியம் உடையவராகவும் ஒருத்தர் மாறின பிறகு தொடர்ந்து அவரு இந்த ஆத்ம விசாரத்துல ஈடுபடும் பொழுது அவருடைய மனது பல்வேறு நிலைகளை உருவாக்கும், பல்வேறு அலைக்கழித்தல்களை உருவாக்கும். அந்த எல்லா விதமான நிலைகளையும் சேர்த்து சட்சம்பத்தின்னு 6 நிலைகளாக சொல்றாங்க. அந்த 6 நிலையையும் அவர் ஒண்ணா கடக்கிறார். அப்படி கடந்து வந்த பிறகு அவருடைய மனது கடவுள் தன்மை மேல நிலை பெறுகின்றது. அப்ப கடவுளை அடையணுங்கிற ஒரு இயக்கம் அவருக்குள்ளார உற்பத்தி ஆகி பொங்க ஆரம்பிச்சு. இதுதான் முமுக்ஷுவா அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4ஐயும் விவேகம், வைராக்கியம், சட்சம்பத்தி, முமுக்ஷுவா இது 4ம் சேர்ந்தது சாதனா சதுஷ்டயா அப்படின்னு சொல்றோம். இந்த 4 தூண்கள் மேலதான் ஞான யோகம் அப்படிங்கிற அந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. ஆனா என்ன, ஞான யோகம் எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல. மிகுந்த அறிவுத்திறனுடைய ஆன்மீக தேடலுடைய செலக்டடா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்கள் தான் இந்த ஞான யோகத்தின் மூலமாக கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை. நம்மளால ஞான யோகத்தை முழுதாக கடைபிடிக்க முடியாட்டியும் விவேகத்தையும் வைராக்கியத்தையும் நம்ம வாழ்க்கையில முடிந்த வரைக்கும் நம்ம கொண்டு வர பார்க்கலாம். அது கூட நமக்கு ஒரு திருப்பு முனை தாங்க.